போகி பண்டிகை விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை, அதாவது ஆங்கில தேதியின்படி 14 ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டன்று போகி பண்டிகை வருகிறது. பொதுவாக இந்த போகி பண்டிகை அன்று நாம் காலையில் கதிரவன் வருவதற்கு முன்பே அதிகாலை 4 மணி முதல் பழைய பொருட்களை எல்லாம் வேண்டாத பொருட்களை எரிப்போம். எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடைமொழியோடையனே வருகின்றது. அதாவது நம் வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து நமக்கு வேண்டாத தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எரிப்பதாக ஐதீகம் இருக்கிறது. அதுவே நம் பழக்கமாக இருக்கிறது. நம் மனதளவில் நம்மிடம் இருக்கும் நெகட்டிவ் திங்ஸ் அதையெல்லாம் மனதிலிருந்து போக்கிவிட்டு பாசிட்டிவ் வைப்ஸோடு நாம் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பண்டிகையின் தாத்பரியமாக இருக்கிறது. பொதுவாக வீட்டை சுத்தம் செய்து வேண்டாத பொருட்கள் பழைய பொருட்களை எல்லாம் எரித்து விடுகின்றோம். அதனால் வீடும் சுத்தமாகி விடுகின்றன. இப்படி நாம் வாசலுக்கு முன்பாகத்தான் போகி பண்டிகை அன்று எரிக்க வேண்டும். கதிரவன் வருவதற்கு முன்பாகவே எரித்து விட வேண்டும். எரித்துவிட்டு அந்த எரிந்தவைகளை எல்லாம் மீண்டும் உடனடியாக சுத்தம் செய்து விட வேண்டும். சுத்தம் செய்து அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்து பிறகு நீரெல்லாம் தெளித்து நாம் கோலமிட்டு விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீட்டையும் சுத்தம் செய்துவிட்டு அனைவருமே ஸ்நானம் தலை குளிக்க வேண்டும். அன்று கட்டாயமாக தலை குளித்து விட்டு கோலமெல்லாம் இட்டு பிறகு நாம் இறை வழிபாடை தொடர வேண்டும். இந்த இறை வழிபாட்டின் பொழுது மீண்டும் நமக்கு நேர்மறை சிந்தனைகள் வேண்டும். இந்த இறை வழிபாட்டின் பொழுது விளக்கேற்றும் பொழுது தீபம் கரோதி கல்யாணம் என்ற தீபம் ஏற்றும் போது பாட வேண்டிய ஸ்லோகத்தை கட்டாயமாக அனைவரும் சொல்லவும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் எல்லாம் வரும், மகிழ்ச்சி வரும், புத்துணர்ச்சி வரும், உற்சாகம் வரும். இந்த போகி பண்டிகை கொண்டாடுவதன் மூலம் அடுத்த நாள் நாம் தை மாதத்தை வரவேற்பதற்காக மகர சங்கராந்தியை வரவேற்பதற்கான முன்னேற்பாடாகவே இந்த போகி பண்டிகை கொண்டாடுகின்றோம். அனைவரும் போகி பண்டிகை நன்றாக கொண்டாடி நம்மிடம் இருக்கும் அந்த எதிர்மறையானவற்றையெல்லாம் நீக்கி நேர்மறையான விஷயங்களெல்லாம் நம்முள் எழ வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அந்த பாடலையும் இத்துடன் இணைத்து கொடுக்கின்றேன். தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயமாக அந்த பாடலை பாடவும். இந்த போகி பண்டிகையானது நமக்கு சுபிக்ஷத்தையும் குறிப்பதாக இருக்கிறது. அதாவது நம் இந்திர பகவானுக்கு நமக்கு மழையை கொடுப்பதனால் நம்முடைய பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைந்து நாடே சுபிக்ஷமாக இருப்பதற்காக இந்திரனுக்கும் நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே. தீப ஜோதி பரபிரம்ம தீப ஜோதிர் ஜனார்தனः தீபோ ஹர்த்து மே பாபம் தீப ஜோதிர் நமோஸ்துதே.